தேவன் இந்த நாளில் நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for gathering us together here today. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை ஆவிக்குரிய விதமாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆசீர்வதிக்கிறார். God blesses us spiritually as well as physically. அப்பொழுது நாம் ஆவிக்குரிய விதமாய் நம்மை ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. We are happy when we are blessed spiritually. பொருளாதார ரீதியாக நமக்கு ஒரு ப்ரமோஷனோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும்போது நாம் சந்தோஷப்படுகிறோம். We also feel happy when we are blessed materially. அதே நேரத்தில் அதில் ஏதாவது ஒரு தொய்வு ஏற்படும் போது நமக்கு துக்கம் வருகிறது. But if there is some lack or something that we expect that doesn't happen, we feel sad about it. நாம் நம்முடைய ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு இழப்பை சந்திக்கும் போது நாம் துக்கம் அடைகிறோம். When we encounter some financial loss and we become sad. அல்லது தேவனுக்காக நாம் செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியமோ அல்லது தேவன் பயன்படுத்தின ஏதோ ஒரு காரியமோ அதை நாம் செய்ய முடியாத பொழுது நமக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது. Or when we were fulfilling a particular ministry for God and now we are not able to do that, in such instances we are very sad. நாம் நேசிக்கிற நமக்கு அன்பானவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளை அல்லது ஒரு கஷ்டத்தை கடந்து செல்லும் போது நாம் மிகவும் துக்கப்படுகிறோம். When some beloved of ours is going through some difficult circumstances and we are sad about that as well. அல்லது நம்முடைய நற்பெயருக்கு ஏதாவது ஒரு களங்கம் உண்டாகும் போது அல்லது நாம் தூஷிக்கப்படும் போது நமக்கு துக்கம் வருகிறது. If there is some bad reputation or if there is something that impacts our reputation and we are sad about that as well. அல்லது நம்முடைய வறுமையிலே நமக்கு ஏதாவது இல்லாமல் போகும்போது, நாம் விரும்பியது கிடைக்காமல் போகும்போது, ஒரு பொருளாதார நெருக்கடியிலே நாம் கஷ்டமடைகிறோம். When we are stricken with poverty or when we don't get what we desire, we encounter some loss, then we are sad. நான் சோதிக்கப்படும் போது தேவன் எனக்கு ஒரு 2 காரியங்களை அவர் உணர்த்தினார். In such circumstances, when I am tempted in these kinds of circumstances, the Lord spoke to me 2 things. இந்த உலகத்திலே நாம் எதை ஒரு சக்சஸாக நாம் வெற்றியாக நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறோம்? What are the things in the world that we consider to be successful and feel happy about it? ஆவிக்குரிய விதமாக நாம் வளர்ச்சி அடைந்து மற்றவர்களுடைய பார்வையிலே ஒரு நன்மதிப்புடையவர்களாக இருக்கும்போது நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். We are happy when we attain success spiritually and we have good reputation before others. அல்லது பொருளாதார விதமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுதும் நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. Or we are happy when we are blessed materially. அங்கே ஏதோ ஒரு தொய்வு ஏற்படும் போது, ஒரு பின்தங்குதல் ஏற்படும் போது நாம் மிகவும் துக்கப்படுகிறோம். When things don't go well in these areas, then we are sad. ஆனால் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை அவர் உணர்த்தினார். But the Lord pointed out one thing to me. உண்மையாகவே உன்னுடைய வெற்றி, உனது சந்தோஷம் எது தெரியுமா என்று கேட்டார். The Lord asked me, do you know what is the real cause of should be the real cause of your happiness? நான் தேவனுடைய பார்வையிலே நான் என்னுடைய சுத்த மனசாட்சியை நான் காத்து கொள்ளும்போது, நான் நல் மனசாட்சி உடையவனாக இருக்கும்போது, அதுதான் ஒரு மெய்யான ஒரு சந்தோஷம். It is a cause of real joy when I keep a clear conscience before God. நாம் இந்த உலகத்திலே நாம் சக்சஸ் என்று சொல்லுகிறதோ அல்லது வெற்றி என்று சொல்லுகிறதோ அல்லது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறதோ எல்லாவற்றை காட்டிலும், beyond all the things that we consider as success in this world, it may be material blessing, financial blessing, or even in spiritual matters, அதெல்லாம் நல்ல காரியங்கள் தான். These are all good things.
ஆனால் அந்த காரியங்கள் நம்மை நித்தியத்துக்கு அழைத்து செல்லும் என்ற ஒரு அஷ்யூரன்ஸ், ஒரு உறுதி நமக்கு கிடையாது. But we don't have an assurance or a guarantee that these things will take us to eternity. நாம் ஒரு பெரிய ஊழியக்காரர்கள் என்ற பெயரை பெற்றிருப்பதாலோ, maybe because of having a great name that I'm a servant of God, நான் எல்லாராலும் நல்ல மனுஷன் என்று சொல்லப்படுவதாலோ, or being called by others as a great man, அது எனக்கு நான் நித்தியத்துக்கு செல்வதற்கான அத்தாட்சி அது கிடையாது. That is not a proof or some guarantee that I will be in eternity. தேவன் என்னை ஏற்றுக்கொள்வதற்கான அத்தாட்சி அது கிடையாது. That is not the proof of my having been accepted by God. ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக நான் சுத்த மனசாட்சி உடைய மனுஷனாய் நான் இருப்பேனானால், but if I am a man who keeps his conscience clear before God, அல்லது நல் மனசாட்சியை நான் காத்துக்கொள்ளுகிறவனாய் நான் இருப்பேனானால், or if I'm a person who guards a good conscience, இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு நபராய் நான் இருக்கலாம். I can be a person who is not known to anyone in this world. ஒரு சாதாரண ஒரு நபராய் நான் சபையிலேயும் சரி இந்த சமுதாயத்திலேயும் நான் இருக்கலாம். I could be an unknown person, an ordinary person in the church or in the society. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நான் மிகப்பெரிய மனுஷனாய் நான் இருப்பேன். But in God's eyes I'll be really great. தேவன் என்னை பார்த்து இதுதான் சொன்னார். This is what the Lord told me. உன்னுடைய துக்கம் எதை குறித்து இருக்க வேண்டும் தெரியுமா? Do you know what you should be sad about? நீ எந்த ஏரியாவில எல்லாம் சுத்த மனசாட்சி இல்லாமல் நீ சோதிக்கப்படுகிறாயோ அதையெல்லாம் சரி செய். In whichever area you are being tempted to not keep your conscience clear, you should cleanse all those areas. நீ சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள நீ சந்தோஷப்படலாம். As you keep your conscience clear, you can be joyful about it. இன்னும் ஒரு காரியத்தை தேவன் எனக்கு உணர்த்தினார். The Lord showed me another thing also. சகோதரர் சகரியா புனன் இதை அதிகமாய் நம்மிடத்திலே பேசி இருக்கிறார்கள். Our brother Zach Punan has spoken about this many times about this. நம்முடைய இருதயத்தில் ஏராளமான அறைகள் இருக்கிறது. There are so many rooms in our heart. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, நாம் பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்படும் பொழுது அந்த அந்த கில்ட், அந்த குற்ற மனசாட்சி என்ற அந்த அறை, அதில் இருக்கிற இருள் நீங்குகிறது. When we are genuinely born again, acknowledging our sins, what happens is the room that is called guilt is lit up. அதன் பிறகு நிறைய அறைகள் இருக்கிறது. And then there are so many other rooms in the heart as well. எல்லா அறைகளிலும் வெளிச்சம் உண்டாக வேண்டும். All the rooms should be filled with light. அங்கே நாம் புத்தகம் வாசிக்கிற, நாம் புத்தகங்கள் வைத்திருக்கிற ஒரு அறை இருக்கிறது. There is a room where we have our books. அங்கே என்ன மாதிரியான புத்தகங்கள் இருக்கிறது? What kind of books do we have in that room? அந்த அறைக்குள்ளே இயேசு வர முடியுமா? Would Jesus be able to come into that room? அவர் வந்து அந்த புத்தகங்களை எல்லாம் பார்க்க முடியுமா? Would Jesus be able to come and inspect those books? நான் அந்த அறைக்குள்ளே இயேசுவை நான் அனுமதிக்கும் போது, when I allow Jesus into that room, ஆண்டவரே, இங்கே இருந்த எல்லா அசிங்கமான புத்தகங்களும் போய்விட்டது, நீர் இப்பொழுது தாராளமாய் வந்து என்னுடைய ஷெல்ஃபை திறந்து பார்க்கலாம் என்று நாம் சொல்லும்போது, when we ask the Lord Jesus to come into the room saying, Lord, you can now come into this room because I have cleansed all the filthy books out of this room, அந்த அறையிலே ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. there will be light in that room. அதன் பிறகு நாம் கம்ப்யூட்டரிலே ஃபோனிலே பார்க்குற காரியங்கள் இருக்கிற ஒரு அறை. And then there is this room where we watch so many things on the phone and on the computer. அங்கே இயேசு கிறிஸ்துவை நம்மால் அனுமதிக்க முடிகிறதா? Are we able to allow Jesus Christ into that room? ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே என்னுடைய ஃபோனை பாருங்க, என்னுடைய கம்ப்யூட்டரை பாருங்க, நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்று நாம் அவரை அனுமதிக்கும் போது அந்த அறையிலேயும் வெளிச்சம் உண்டாகிறது. When we allow the Lord Jesus Christ into that room saying, Lord, you can look at all what I watch on the phone or on the computer, and then there will be light in that room. அடுத்தது என்னுடைய நண்பர்கள் இருக்கிற ஒரு அறை. And then there is this room where I have my friends. அந்த அறையிலே எல்லா நண்பர்களும் கலந்து இருக்கிறார்களா? Are all of my friends mixed up in that room? அசிங்கமான காரியங்களை பேசுகிற நண்பர்கள், friends who speak filthy things, ஆவிக்குரிய நண்பர்கள், and then the spiritual friends, இந்த உலக பிரகாரமான நண்பர்கள், the worldly friends, எல்லாரும் கலந்த அறையாக இருக்கிறதா? is that a room where everyone is mixed up? அப்பொழுது இருட்டான அறை. Then it will be a dark room. தேவன் என்னோடு கூட பேசுகிறார். The Lord speaks to me. மற்ற அறைகள் எல்லாம் வெளிச்சம் உண்டாகிவிட்டது, இந்த அறை இன்னும் இருட்டாக இருக்கிறது என்று சொல்கிறார். The Lord says to me, all the other rooms are filled with light except this one. உடனே நான் அந்த அறையிலிருந்து எல்லா
தேவையற்ற நண்பர்களையும் நான் விரட்டி அடிக்கிறேன். Then I chase out all the unwanted filthy friends from that room. அந்த அறையிலும் வெளிச்சம் உண்டாகிறது. Then that room is filled with light. அதன் பிறகு என்னுடைய பணம் financial dealing இருக்கிற அறை. And then this room where I have my financial dealings. அங்கே மறைக்கப்பட்டதோ அல்லது தவறான பணமோ எதுவும் இல்லை என்று நான் தேவனிடத்தில் சொல்லுகிறேன். And I tell the Lord, Lord, I don't have any unlawful money, unlawful wealth in that room. பிறகு அந்த அறைக்கும் வெளிச்சம் வருகிறது. Then light comes to that room as well. இப்படி ஒவ்வொரு அறையாக தேவன் காண்பிக்க நான் அந்த அறைகளை சுத்தப்படுத்தும் போது கடைசியில் எல்லா அறைகளிலும் ஒரு பிரகாசம் உண்டாகிறது. As the Lord shows things in different rooms in my heart and I cleanse all the things that the Lord shows me, then all those rooms are filled with light. லூக்கா 11 நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in Luke chapter 11. லூக்கா 11வது அதிகாரம். Luke chapter 11. 34வது வசனம். Verse 34. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றார். இந்த இடத்துல நாம் 36 நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in verse 36 like this. நம்முடைய சரீரத்திலே ஒரு பகுதி கூட இருளடையாமல் இருக்க வேண்டும். No part of our body should be filled with darkness. அப்பொழுது அந்த பகுதி முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். Then the whole body will be full of light. நான் இந்த ரெண்டு காரியத்தை தான் தேவன் எனக்கு உணர்த்தினார். These are the two things that the Lord spoke to me about. சுத்த மனசாட்சி, a clear conscience. 1 தீமோத்தேயு 3:9 நாம் அதை வாசிக்கிறோம். We read about that in 1 Timothy chapter 3 verse 9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். 1 Timothy chapter 3:9, holding to the mystery of the faith with a clear conscience. அடுத்தது 1 தீமோத்தேயு 1:5 நாம் வாசிக்கிறோம். And we read again in 1 Timothy chapter 1 verse 5. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. But the goal of our instruction is love from a pure heart and a good conscience and a sincere faith. பவுல் மறுபடியும் தீமோத்தேயுக்கு 18வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே அதை அறிவுறுத்துகிறார். Paul again advises Timothy in the second part of verse 18 in first chapter. அவருக்கு அந்த அட்வைஸ் எல்லாம் முடிக்கிற அந்த கடைசி நேரத்திலே at the time he concludes all his advice, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. He says in verse 19 in English, keeping faith and a good conscience. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். Which some have rejected and suffered shipwreck in regard to their faith. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பல் மாதிரி இருக்கிறது. Our spiritual life is like a grand ship. அங்கே எக்கச்சக்க அமெனிட்டிஸ் அந்த கப்பல்ல இருக்கிறது. There are so many amenities in that ship. அங்கே பாடக்கூடிய திறமை இருக்கிறது. தாளந்து தேவன் கொடுத்திருக்கிறார். God has given you a gift of singing. வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிற தாளந்தை தேவன் கொடுத்திருக்கிறார். God has given you the talent of sharing God's word. பிறருக்கு நல்ல காரியங்களை உதவியை செய்கிற தாளந்து இருக்கிறது. And this talent of the ability to help others. அல்லது சபையிலே வந்து வேலைகளை செய்கிற அல்லது மற்றவர்களை விசாரிக்கிற இப்படி அந்த கப்பல் முழுவதும் நிறைய வசதிகள் நாம் நன்மைக்கு ஏதுவான அநேக காரியங்கள் நிறைந்திருக்கிறது. Like this, there are so many things, so many amenities which are of use to others that are filled in the அந்த கப்பலை ஓட்டுகிற அந்த பைலட் இதெல்லாம் பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைகிறார். The pilot of that ship looks at this and is happy about it. இந்த கப்பல் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எத்தனை நல்ல காரியங்கள் இந்த கப்பல்ல இருக்கிறது. And he sees, oh, there are so many good things in this ship. அப்படி அந்த கப்பல் போய் கொண்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஓட்டை உண்டாகிறது. As it is sailing through the waters, he sees there is a hole in that ship. அது ஏதோ ஒரு சின்ன ஒரு பாவம் அதற்கு சமமாய் இருக்கிறது. ஒரு சிறிய பாவத்திற்கு அது ஒப்பாய் இருக்கிறது. It's likened to a small sin. நமக்கு வருகிற ஒரு கோபம், the small anger that we have, நமக்கு வருகிற ஒரு எரிச்சல்,
some irritability, ஏதோ ஒரு காரியத்தை தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை பார்ப்பது, and looking at something that God does not want us to watch, ஒரு இச்சை, some lust, ஒரு பொருளாசை, some greed, ஒரு கசப்பு, some bitterness, அல்லது ஒரு மன்னிக்க முடியாத தன்மை, or some unforgiving attitude. ஏதோ ஒரு ஓட்டை விழுகிறது. There is a hole like this. இப்பொழுது இந்த பைலட் நினைக்கிறார், So இவ்வளவு அழகான கப்பல், இவ்வளவு நல்ல காரியங்கள் இருக்கிறது, அந்த சின்ன ஓட்டை அதை போய் இப்போ நம்ம ஏன் பெருசு பண்ணணும், கப்பல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கப்பலை தொடர்ந்து ஓட்டுகிறார். So the captain looks at this and then says, oh, this is a small hole and this is a grand ship with so many amenities. This hole is not going to cause any harm. இந்த ஒரு சின்ன விஷயத்தை பார்த்து நம்மளையே நம்ம குற்றப்படுத்தி கொள்ளக்கூடாது. And I should not condemn myself by looking at this small thing. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த ஓட்டை பெரிதாகி கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீர் உள்ளே வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான இவ்வளவு நல்ல காரியங்கள் நிறைந்த அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாய் மூழ்க ஆரம்பிக்கிறது. Slowly the hole becomes bigger and bigger and water fills in the whole ship and then the ship slowly starts to sink. விசுவாசம் என்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அது நல்ல கப்பல். It's a good ship that is called the life of faith. ஆனால் அங்கே நல் மனசாட்சி என்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. But importance is not given to clear conscience, good conscience. நல் மனசாட்சியா அதை ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டாம் அப்படின்னு தள்ளி விடுகிறோம். So is it good conscience? Oh, let me not take that so seriously. கடைசியில் அந்த கப்பல் மூழ்கி விடுகிறது. Finally that ship sank. தேவன் நான் இந்த மேலே நான் லிஸ்ட் பண்ணின இந்த காரியங்களை குறித்தெல்லாம் துக்கப்படும் போது இந்த ரெண்டு விஷயங்களை தான் எனக்கு காட்டினார். Whenever I was tempted to be sad about all the things that I just mentioned earlier, the Lord spoke to me saying that these are the two things that you should be sad about. உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய சுத்த மனசாட்சியை நல் மனசாட்சியை காத்துக்கொள்வதிலே இருக்க வேண்டும். He said your joy should be in keeping your good conscience. உன்னுடைய சரீரத்தில் இருளான உன்னுடைய வாழ்க்கையிலே இருளான எந்த அறையும் இல்லாமல் இருப்பதை நீ உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். You should ensure that no part of your body, no part of your life is full of darkness. ஆம் சகோதரர் சொல்லி நம்மை அப்படியாய் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Yes, brothers and sisters, let us judge ourselves. நம்முடைய பாத்திரத்தினுடைய உட்புறம் சுத்தமாக இருக்கிறதா? Is the inside of our cup clean? அல்லது நாம் வெளியரங்கமாக நமக்கு கிடைக்கிற அந்த பெயர் அல்லது வெளியரங்கமான ஆசீர்வாதம் இதிலேயே நாம் சந்தோஷம் அடைந்து திளைத்து இருக்கிறோமா? Or are we happy and joyful in just having an outward testimony and outward goodness? நம்முடைய துக்கம் எல்லாம் வெளிப்பிரகாரமா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அதுதான் என்னை ரொம்ப துக்கப்படுத்துகிறதா? Is what is happening outside causing me great sadness? மத்தேயு 23 நாம் இப்படி வாசிக்கிறோம். We read in Matthew chapter 23 like this. பாத்திரத்தின் உட்புறத்தை தேவன் இங்கே சுத்தமாக சொல்லுவார். 23:25 verse 25 of chapter 23. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜனப்பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. Woe to you, scribes and Pharisees, hypocrites, for you clean the outside of the cup and of the dish, but inside they are full of robbery and self-indulgence. பரிசேயர்களிடத்தில் இருந்த ஒரு சுபாவம், this is the attitude which was in the Pharisees. அவங்களுக்கு எப்பவுமே வெளிப்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும். All that they care about is that their outward life should be clean. வெளியரங்கமாக ஒரு நல்ல பெயர் எடுக்க வேண்டும். They should have an outward reputation. ஆனால் உள்ளே பாத்திரம் எப்படி இருந்தாலும் அதை குறித்து அவருக்கு கவலை கிடையாது. But they don't care about how their inner life is. தேவன் இந்த இடத்துல மிகவும் துக்கப்பட்டு அந்த காரியங்களை தொடர்ந்து அதிலே நாம் வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது. We see the Lord is so sad when he says all those things. நம்முடைய சந்தோஷம் வெளியரங்கமான வாழ்க்கையை மாத்திரம் பொறுத்து இருக்குமானால் தேவன் இவர்களை பார்த்து சொல்வது போல நம்மை பார்த்தும் ஐயோ என்று அவர் பரிதபிக்கிறார். If our happiness depends only on our outward life, the Lord would have to be telling us like what he told these Pharisees, woe to you. எனவே நாம் நம்முடைய அந்த சுத்த மனசாட்சி நாம் எங்கெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் சகோதர சகோதரிகளே. So let us concentrate on keeping a good conscience, brothers and sisters, seeing where all we need to correct. நாம் யாரிடத்திலாவது ஒப்புரவாக வேண்டி இருக்கிறதா?
Are we having to reconcile ourselves with somebody? அல்லது அநேக நாட்களாக நான் யாரையாவது என்னுடைய இருதயத்திலே மன்னிக்க முடியாமல் நான் வைத்திருக்கிறேனா? Or am I having an unforgiving spirit about anyone for a long time? அல்லது என்னுடைய மற்ற காரியங்கள் நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஏதோ ஒரு பாவம், தேவன் மெல்லிய சத்தமாய் பேசிக்கொண்டு வருகிற ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டுகொள்ளாமல் இருக்கிறேனா? Or am I condoning or overlooking a small sin that the Lord keeps on telling me about and with his still small voice? அந்த ஒவ்வொன்றாக நாம் தேவனிடத்திலே போய் நாம் சரி செய்வது, அதை நாம் சக்சஸாக நாம் பார்ப்போம். Whenever we take those things seriously and correct each and every one of them, and then we should consider that as success in our life. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அறைகளும் வெளிச்சம் உண்டாகட்டும். Let there be light in all the rooms of our hearts. பிரதர் ஜாக் சொல்லுவாங்க, ஒரு கேன்சர் பேஷண்ட்டோ அல்லது யாரோ ஒரு பெரிய வியாதியினால ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், quoting Brother Zach, if there is a person who is suffering from some great sickness like cancer, அந்த டாக்டர் வந்து நீங்கள் ஃபுல்லாக உயிர் வாழ்கிறதுக்கு இந்த ஒரு உறுப்பை மட்டும் வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நபர் சந்தோஷமாக அதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. If the doctor says you have to amputate this part of your body in order for you to be able to live, then that person would be so happy to do that. நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த இன்னர் ஜாய், அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற ஏதோ ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த நாளில் அதை நாம் வெட்டி எறிவதற்கு நாம் தயாராக இருப்போம். Even today, let us be ready to cut off that part of our body which causes us harm. 1 சாமுவேலிலே இது போல ஒரு புத்தியுள்ள காரியத்தை செய்த ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about a wise woman who did something like this. A woman who did like this. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 20வது அதிகாரம். So 2 Samuel chapter 20. இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். Let me summarize this incident. தாவீதினுடைய 20வது அதிகாரத்திலே நாம் முதல் வசனத்திலே ஒரு நபரை குறித்து வாசிக்கிறோம். In the first verse of this chapter we read about a person. நான் அதை வாசிக்காமல் நான் உங்களை சம்மரியாக நான் அதை சொல்லுகிறேன். Let me summarize this. தாவீதுக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் எழும்புகிறான். There was a man who rose against David. அவனுடைய தகப்பனுடைய பெயர் பிக்கிரி, அவனுடைய குமாரனாகிய அவனுடைய பெயர் சேபா. His name was Sheba and the son of Bikri. இவன் சொல்லுகிறான், இனிமே தாவீதுக்கும் எங்களுக்கும் எந்த பங்கும் கிடையாது, ஜனங்கள் யாரும் தாவீதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிபல்லியஸாக அவன் எழும்புகிறான். He would rebel against David, saying the people have no portion with David and no inheritance with the son of Jesse. தாவீதுக்கு இதை குறித்து ஒரு கன்சர்ன் உண்டாகிறது. David had a concern about this. இந்த மனுஷன் அப்சலோம் பண்ணினதை விட தீமையான காரியத்தை செய்கிறான், இவனை நாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது முடிவு செய்கிறார். David wants to finish off with this person because he did more evil than his son Absalom. அபிசாய் கிட்ட அதை பார்த்தபடியாக தாவீது சொல்லுவதை 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in verse 6 what David said to Abishai. இப்பொழுது 7வது வசனத்தில் யோவாப், கிரேத்தியர், பிலேத்தியர் சகல பலசாலிகளும் அந்த பிக்கிரியோட குமாரனை எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. Now Joab's men, the Cherethites and the Pelethites and all the mighty men went out from Jerusalem in search of the son of Bikri. அவன் வந்து எங்க இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது. They came to know the whereabouts of this person. அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா ஆபேல் பெத்மாக்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவன் இருக்கிறான். He was in a place called Abel Beth-Amasa. 14வது வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். We read about that in verse 14. அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சுற்றி பெத்மாக்காவாகிய ஆபேல் மட்டாகவும் பேரிமின் கடைசி மட்டாகவும் வந்திருந்தான். Now he went through all the tribes of Israel to Abel, even Beth-Makkah and all the Berites. Okay, இப்போ இந்த சேபா பெத்மாக்கா உள்ள இருக்கிறான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. So everybody came to know that this man Sheba is in that Beth-Makkah. அந்த பெத்மாக்கா வந்து ஒரு அரணிப்பான ஒரு சிட்டி, நகரம். That Beth-Makkah was a walled city. அந்த சிட்டியில அவன் உள்ள இருக்கிறான். He is inside that city. உடனே என்ன செய்றாங்க, அந்த சிட்டியை சுற்றிலும் ஒரு காவல் போடுறாங்க.
they are putting a rampart around that city. யோவாப் அவனோடு கூட இருக்கிற எல்லா மனுஷர்களும் இந்த சிட்டியை நம்ம அழிச்சிடலாம், இந்த சிட்டியை அழிச்சோன்னா பெத்மாக்காவும் அழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியை சுற்றிலும் அவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. So Joab and his men were surrounding that Beth-Makkah, saying, if we destroy the city, we could destroy Sheba as well. அத 15வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். We read about that in verse 15. அந்த பின்பகுதியில எல்லாரும் அலங்கத்தை விழ பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். In the second part of verse 15, and all the people who were with Joab were wreaking destruction in order to topple the wall. Okay, இப்போ வந்து இத ஒரு அங்க இருக்கிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ வந்து கேள்விப்படுறாங்க. So a wise woman heard about this. ஆவியானவர் அந்த ஸ்திரீக்கு பேர் குறிப்பிடல, ஆனா புத்தியுள்ள ஸ்திரீ என்று குறிப்பிட்டிருக்கிறார். The Holy Spirit has not given her name or let her name be known to us, but he called her a wise woman. என்னாச்சு, ஆபேல் பெத்மாக்காங்கிறது ஒரு நல்ல நகரம் ஆயிருச்சே, இந்த சிட்டியவா அழிக்க போறாங்க, அப்படி என்ன நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. So they thought, oh, this is a good city, Abel, Beth-Makkah, are we going to destroy this? உடனே ஆமா அழிக்க போறாங்க, யார் அழிக்க போறாங்கன்னு கேட்டா யோவாப் அப்படிங்கிறவர் அழிக்க போறாரு அப்படின்னு அந்த ஸ்திரீக்கு தெரிய வருகிறது. And that woman came to know that Joab and his men were going to destroy that city. உடனே அந்த யோவாப் கிட்ட பேசுறதுக்காக வர்றாங்க. And she wanted to speak with Joab. நீங்க தான் யோவாபா அப்படின்னு கேக்குறாங்க. And she asks him, are you Joab? அவர் ஆமா அப்படின்னு சொல்றாரு. And he says, I am. இந்த பூர்வ காலத்துல ஏதாவது பிரச்சனை யாருக்காவது உண்டாயிருச்சு அப்படின்னா இந்த நகரத்துக்கு வருவாங்க, நாங்க அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுவோம். So she said, in the olden times, if there is anyone who had any dispute, they would come to us and we would settle that matter with them. நல்ல சமாதானமுள்ள நகரம். It's a city of peace. இது தேவனுடைய நகரம். This is a city of God. இந்த சிட்டியை நீங்க அழிக்கிறதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. She would ask him, what is the reason that you would destroy this city? அம்மா நீ சொல்றது எல்லாம் நல்லதுதான், நல்ல நகரம் தான், இந்த நகரத்தை அழிக்கணுங்கிறது எங்க நோக்கம் கிடையாது அப்படின்னு பதில் சொல்லுகிறார் யோவாப். And Joab would reply to her saying, it is not our intention to destroy the city. It's a good city indeed, but it's not our intention to destroy it. இந்த அருமையான நகரத்துல ஒரே ஒரு கெட்ட மனுஷன் இருக்கிறான். But there is one wicked man in this good city. ரிபல்லியஸ், எதிர்த்து நிற்கிற ஒரு மனுஷன். He is a rebellious man. அவனுடைய பெயர் பிக்ரியின் குமாரனாகிய சேபா. His name is Sheba, the son of Bikri. அந்த மனுஷனை தான் நாங்க அழிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். It is he who we want to kill. உடனே இந்த ஸ்திரீ, ஓகே இவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனையா, சரி நான் அந்த மனுஷனை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜனங்களிடத்துல போயிட்டு ஞானமாய் காரியங்களை அவங்க சொல்றாங்க. Then, is this the matter? Then let me hand him over to you. And then she went and spoke wisely to his men. நம்முடைய ஃபுல் சிட்டியும் இந்த ஒரு மனுஷனான அழியுறதுக்கு பதிலாக இவனோட தலையை வெட்டி நம்ம கீழே போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க தலையை வெட்டி யோவாபுக்கு கொடுத்துறாங்க. So instead of letting the whole city be destroyed, she decided that the head of this one man be handed over to Joab, and did that. சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாமும் ஏதோ ஒரு காரியம் நாம் கவனக்குறைவாக இருக்கிற அந்த இருளாக இருக்கிற அந்த ஒரு அறையை நாம் வெளிச்சமாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால், yes brothers and sisters, if there is one room, something that is full of wickedness and filth and evil, if you want to fill that room with light, நம்முடைய கப்பலை சேதப்படுத்துகிற அந்த ஹோல் எதுவென்று பார்த்து நாம் சீரியஸாக எடுப்போமானால், if we take seriously that one hole which is about to cause damage to the ship, தேவன் நம்மை பார்த்து சொல்ல, ஓகே புத்தியுள்ள மனுஷன், புத்தியுள்ள ஸ்திரீ என்று சொல்லுவார். then the Lord would look at us and say, you are a wise man, you are a wise woman. ஆனால் அந்த ஒரு மனுஷனை மாத்திரம் அவங்க அப்படியே வச்சு உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த நாள்ல இருந்த ஒரு நல்ல ஒரு டெவலப்டு சிட்டி அது அழிந்து போயிருந்திருக்கும். But if they had protected that man inside that city, the well developed city would have been destroyed that day. அந்த நகரத்தை குறித்து அந்த ஸ்திரீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. So that woman was explaining about that city. அதை பார்க்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட அதை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். When we look at that, we can compare that with our spiritual life. முதலாவது, அது மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆலோசனை கொடுக்கிற ஒரு நகரம். That is a city where from there people are being counseled. யாருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து வைக்கிற நகரம். It's a city where everybody would have their problems, whatever they may be solved. அங்கே ஞானமுள்ள ஆலோசனை கிடைக்கும். You would receive
good counsel, wise counsel. மூணாவதாக ஏன்ஷியன்ட், ரொம்ப பழைய அனுபவமிக்க ஒரு நகரம். It's an ancient, experienced city. அங்கே சமாதானமும் அன்பும் நிறைந்த ஒரு நகரம். It's a city filled with peace and love. லாயல் டு இஸ்ரேல், இஸ்ரவேல் தேசத்துக்கு லாயலாக உண்மையாக இருக்கிற ஒரு நகரம். It's a city which was faithful and loyal to Israel. கடைசியாக அது தேவனுடைய நகரம். Finally, it's called the city of God. நான் ஆங்கில லிவிங் மொழிபெயர்ப்பில் இதை நான் வாசிக்கும் பொழுது அதிலே நான் உணர்ந்தேன். I realized this when I read from the living translation of the Bible. அந்த ஸ்திரீ 18வது வசனத்தில் இப்படியாக அந்த நகரத்தை குறித்து சொல்றாங்க. That woman talks about city in verse 18 like this. If you want to settle an argument, ask advice at Abel. If you want to settle an argument, ஒரு விவாதத்துக்கு அங்கே ஒரு முடிவு நீங்கள் பெற வேண்டும் என்றால் ask advice to Abel. ஆபேலிடத்திலே ஆலோசனை கேளுங்கள். We always give wise counsel. நாங்கள் எப்பொழுதுமே ஞானமுள்ள ஆலோசனையை கொடுக்கிறோம். மூன்றாவது காரியம், ancient peace loving city. மூன்றாவது, இது பூர்வ காலத்து நகரம், சமாதானத்தை நேசிக்கிற ஒரு நகரம். நாலாவது விஷயம், loyal to Israel. நான்காவது, இஸ்ரவேலுக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு நகரம். ஐந்தாவதாக, should you destroy what is the Lord's, தேவனுடைய நகரம். ஐந்தாவதாக, தேவனுடைய நகரம். நாமும் கூட இப்படி பேர் பெற்றவர்களாக, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, மனுஷர்களிடத்திலே நற்சாட்சி பெற்ற ஒரு நபராக நாம் இருக்க முடியும். We could also be people who are having a reputation from men, even from God. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிக்கிரியின் குமாரனை நாம் அந்த ஒரு பாவத்தை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டோமானால் இந்த முழு நகரமும் அழிந்துவிடும். But if we condone that one sin which is likened to the son of Bikri, then the whole city would be destroyed. யோனாவை குறித்து நமக்கு தெரியும். We know about Jonah. யோனா அந்த படகிலே அவர் பயணம் செய்வார். Jonah would sail on that ship. அங்க காற்றும் கடலும் கொந்தளிக்கும். There would be great turmoil on the sea. எல்லாரும் என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. Everyone would inquire about what is the reason for this great uproar. யோனாவுக்கு நன்றாக தெரியும். But Jonah knew the reason very well. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. I am the reason for all of this problem. யோனா சொல்லுவார், என்னை தூக்கி நீங்க கடல்ல போடுங்கன்னு சொல்லிடுவார். And Jonah would tell the people, you just throw me inside the sea. ஆனாலும் அந்த ஐயோ இந்த மனுஷனுடைய இரத்தப்பழி நம்ம மேல வருமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடல்ல போடாம மறுபடியும் தண்டு வலிப்பாங்கன்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும். And we can read that so that his bloodshed will not be on the head of people, they would spare Jonah and then move on sailing the ship. ரொம்ப காற்று மும்முரமா இருந்தவனா சரி வேற வழி இல்லைன்னு சொல்லி அவனை தூக்கி கடல்ல போட்டவன காற்று அமர்ந்து விடும். And when the wind was so fierce, then they would throw him out into the sea, then the storm would subside. இது நமக்கு நன்றாக தெரியும். We know this very well. நம்முடைய வாழ்க்கையிலே அதுபோல ஒரு ஏற்கனவே ரிபல்லியஸ், எதிர்த்து நிற்கிற ஆவியை பார்த்தோம். ஒரு கீழ்ப்படியாத, தேவன் சொல்லுகிறதற்கு ஆப்போசிட்டா செய்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்குமானால் அதை தூக்கி நாம் போட்டு விடுவோம். Already we saw a man of a rebellious spirit, and then now here we see a man who does opposite to exactly what the Lord said. If there is any such spirit, we have to put it to death. We have to throw it out of our ship. யோனாவுக்கு ஆரம்பத்தில் அது ஒரு பெரிய ஒரு பாவமாக அவனுக்கு தெரியவில்லை. Jonah did not see that as a great sin initially. நம்ம அந்த காரியங்களை சரி செய்யாதபடிக்கு நம்ம எவ்வளவுதான் தண்டு வலித்தாலும், எவ்வளவுதான் மற்ற காரியங்களில் பிரயாசப்பட்டாலும் நமக்குள்ள ஒரு இன்னர் ஜாய் வரவே வராது. But instead of taking care of that, addressing that problem, that little sin, however much we row and to sail the boat, it will only lead to confusion and problem. We will not have any joy in us. நாம் சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறோமா? Are we losing our joy? நாம் நம்முடைய மனம் திரும்புதலில் ஆரம்பிப்போம் சகோதர சகோதரிகளே. Let us start addressing that by repenting, brothers and sisters. அந்த பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை தூக்கி அந்த ஒரு பாவத்தை வெளியே போடுவோம். Let us take that one sin and put it out, which is like that Sheba, the son of Bikri. கீழ்ப்படியாமை என்கிற அந்த யோனாவை தூக்கி நாம் கடலிலே போடுவோம். Or let us throw out Jonah, which is a symbol of
disobedience into the sea. இங்கே இந்த ரெண்டு பாவங்களை நான் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையை அலைக்கழிக்கிறது ஏதோ ஒரு காரியம் இந்த மாதிரி ஒன்று இருக்கலாம். I just mentioned two sins, but there could be so many things that torment us, torment our life. அது என்னவென்று பார்த்து அதை நாம் தூக்கி எறியும் போது ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே சமாதானத்துக்குள்ளே நாம் வர முடியும். When we search out that particular thing and put it out of our life, then we can have peace and joy in our life. அதன் பிறகு அந்த காற்றும் கடலும் அமர்ந்து நம்முடைய படகு ஒரு சமாதானமாய் போக முடியும். Then there will be calm and peace on the sea, then our life would be peaceful. அந்த ஒரு ஆகான் தப்பு செஞ்சதுக்காக அந்த ஃபுல் இஸ்ரவேல் ஜனங்களும் சிரமப்பட்டாங்க. Because of the guilt, the sin of one man, Achan, the whole of Israel was suffered. ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தகப்பனோ ஒரு தாயோ அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு சிறு பாவம், கீழ்ப்படியாமை, ரிபல்லியஸ் அந்த முழு குடும்பத்தையும் பாதிக்க முடியும். A little sin, one sin in the head of the house, it could be a rebellion or it could be disobedience, would impact the whole family. ஆனால் அந்த புத்தியுள்ள ஸ்திரீயை போல நாம் அந்த ஒரு பாவத்தை தூக்கி வெட்டி எறிவோமானால் நம்முடைய முழு குடும்பமும் பாதுகாக்கப்படும். But our whole family could be protected if only we cut that one thing off of our life, like what that wise woman did. பினகாஸ் எடுத்த அந்த வைராக்கியமான அந்த டெசிஷன் அந்த இஸ்ரவேலை ரட்சித்தது. The decision, the zealous decision that Phinehas took spared the whole Israel. எனவே அந்த பினகாசை போல நாம் இருந்து விடுவோம். So let us be like that Phinehas. அந்த புத்தியுள்ள ஸ்திரீயை போல நாம் இருந்து விடுவோம். Let us be like that wise woman. ஆபேல் பெத்மாக்கா அந்த நாட்கள்ல எவ்வளவோ பெரிய சிட்டி, அது 45 சிட்டி என்று ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. That Abel Bethmaachah was an ancient city which was a fortified city. அதை அந்த ஒரு ஸ்திரீனுடைய ஞானம் பாதுகாத்தது. The wisdom of that one woman protected that city from being destroyed. எனவே அந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற இந்த காரியங்களை நாம் கவனம் செலுத்துவோம் சகோதரர்களே. So let us focus on the things that spoil our life. நாம் தேவனிடத்திலே சென்று நம்மை நேர்மையாக அவரிடத்திலே சொல்லுவோம். Let us go to the Lord and acknowledge honestly நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். We have a high priest who sympathizes with us. நாம் கடைசியாக இந்த காரியத்தை வாசித்து நாம் முடிப்போம். Let us read this verse and conclude. எபிரேயர் 4 நாம் இப்படி வாசிக்கிறோம். We read that in Hebrews chapter 4. 13 இருந்து நான் வாசிக்கிறேன். Let me read from verse 13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. 14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். ஆம் சகோதரர்களே, நம்முடைய நிலைமையை அறிந்த ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Yes, brothers and sisters, we have Jesus Christ who knows very well all of our condition. அவருக்கு நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் குறித்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம நேர்மையா போய் சரணடையும் போது நமக்கு அவர் உதவி செய்வார். He knows all about our weaknesses, and when we go to him in honesty and acknowledge everything, then he is able to help us. மனுஷர்களுக்கு முன்பதாக நாம் ஒரு தோற்றத்தை காண்பித்துக் கொண்டிருக்கலாம். I could put up a show before men, ஆனால் அவருக்கு முன்னாடி நிர்வாணமாக இருக்கிறது. but everything is laid bare before him. எனவே அந்த கிருபாசன தண்டையிலே இந்த நாளிலே நாம் தைரியமாய் போய்விடுவோம் சகோதரர்களே. So let us boldly draw near to the throne of grace, brothers and sisters. அது நம்முடைய அந்த இருட்டா இருக்கிற அறைகள் எத்தனை இருக்கிறது என்று பார்ப்போம். Let us see how many dark rooms are there in our ஆண்டவரிடத்திலே heart. சென்று உதவி கேட்போம். Let us go to God and ask for help. ஆண்டவரே, எல்லா பகுதியும் வெளிச்சமாக்கும் ஆண்டவரே. And ask him, Lord, fill all the rooms with light. அப்பொழுது வெளியே எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் நான் இருக்க முடியும். Then I can be happy in Christ whatever be the outward circumstances. ஒப்புரவாகாத, சரி செய்யாத, சுத்த மனசாட்சியிலே ஒரு நெருடலை உண்டு பண்ணுகிற காரியங்கள் எதுவென்று பார்த்து அதை சரி செய்ய தேவனிடத்திலே உதவி கேட்போம். Let us ask God for help to fix all that is unreconciled, unforgiving spirit and everything. நாம் மற்றவர்கள் மேலே நாம் கடினமா இல்லாதவர்களாகவும் நாம் இருப்போம். Let us be also people who are not hard on others. இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம். Let us be compassionate.
நம்முடைய காரியங்கள் வரும்போது நாம் பலவீனம் என்று பார்க்கிறோம். When it comes to our own thing, then we consider that as something, some weakness. மற்றவர்களுடைய காரியங்கள் என்று வரும்போது அதை பாவம் என்று சொல்லி நாம் கல்லெறிய வேண்டாம். But when we look at the same thing in other people, we try to stone them saying it's a sin. என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற அதே பிரதான ஆசாரியர் அவர்களையும் அப்படித்தான் பார்க்கிறார். The high priest who knows about my weakness, he sees the other person exactly the same way he sees me as well. எனவே நாம் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்வோம். So let us guard our good conscience. எல்லா அறைகளிலும் வெளிச்சம் உண்டாக பிரயாசப்படுவோம். Let us strive to have light filled in all the rooms of our heart. அப்பொழுது நமக்கு ஒரு மெய்யான சந்தோஷம் கரைபுரண்டு ஓடும். Then there will be fullness of joy in our heart. தேவன் உதவி செய்வாராக. May God help us.